நான் பள்ளிக்கூடத்தில் இருந்த பொழுது எனக்கு இந்த பரீட்சை நேரம் இன்றைக்கும் எனக்கு ஒரு பிடிக்காத நேரமாக இருந்தது. அந்த பரீட்சை பேப்பரில் எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு பகுதி இருக்கும் என்றால் சரியான பதிலை தெரிந்து கொள் என்ற ஒரு பகுதி தான். ஸோ அந்த பகுதி எப்பொழுதும் அந்த கொஸ்டின் பேப்பரில் வரும். அந்த பகுதி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். ஏன்னா ஏற்கனவே பதில் அங்கே இருக்கின்றது, அந்த கேள்விக்குள்ளேயே அதற்கு தேவையான பதில் இருக்கின்றது. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நான் தெரிந்து கொள்ளணும்னா 50% எனக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அல்ல 3ல் ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ளணும்னா 33% எனக்கு அங்கே ஒரு நல்ல மார்க்கு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை 4ல் ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ளணும்னா அட்லீஸ்ட் 25% எனக்கு ஒவ்வொன்றுக்கும் மார்க் வரக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்று நான் சந்தோஷப்படுவேன். நம்மளோட வாழ்க்கையில கூட எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு வாஞ்சை என்னன்னா, நான் எடுக்கின்ற தீர்மானங்கள் என் வாழ்க்கையில் ஒரு 100% ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியுமா? நான் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை நான் எப்படி எடுக்க முடியும் என்றுதான் பலருக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. உபாகமம் 30வது அதிகாரத்துல 19வது வசனத்துல தேவனும் இதே மாதிரி இந்த தெரிந்து கொள்ளுதல் தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அந்த வசனத்தை வாசிங்களேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்வதற்கு தேவையான அந்த விடுதலை நான் உங்களுக்கு தருகின்றேன். எல்லாருக்கும் அந்த சுதந்திரத்தை தருகின்றேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பதாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கின்றேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கின்றேன். ஆண்டவர் அதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஆன்சரும் ஆண்டவர் கொடுத்துறாரு. ஆனால் நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் அங்கே உற்சாகப்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளோட வாழ்க்கையில கூட நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஜீவனுக்கு ஏதுவான தீர்மானங்களை எடுப்பது அவசியம். ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற தீர்மானங்களை எடுப்பது அவசியம்.